இப்படி ஒரு மாற்றம் எப்படியும் சாத்தியமே இல்லை என்றிருந்த இலங்கை அரசியலின் வரலாற்றை மாற்றியமைத்ததுடன் இதுவரைக்கும் எந்த ஒரு ஜனாதிபதியும் செய்யாத உயரிய அர்ப்பணிப்பாலும் கடும் உழைப்புடன் கூடிய காத்திரமான செயற்பாடுகளாலும் இந்த ஒரு வருட காலத்தில் நம்பி வாக்களித்த மக்களின் நம்பிக்கையை காப்பாற்றியிருக்கிறீர்கள். ஆனால் இன்னும் 4 வருடங்கள் எஞ்சியிருக்கின்றன. எஞ்சியிருக்கும் அந்த 4 வருடங்களும் நாட்டின் அரசியல், விசேடமாக பொருளாதார, தொழில்நுட்பம் மற்றும் சமூக கலாசார பண்பாட்டு பாரம்பரியங்களின் வளர்ச்சிக்கு நீங்கள் மேற்கொள்ள போகும் தீர்மானங்களும் அது சார்ந்த செயற்பாடுகளும் எப்படி அமையப் போகின்றன என்பதுதான் மக்களின் மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளாக இருக்கின்றன. ஒரு தனிநபராக தங்களின் ஆளுமை திறனும் ஆற்றலுமே அரசாங்கத்தின் இயக்கத்திற்கு மிகப்பெரிய துணையாக இருப்பதாக மக்கள் வலுவாக நம்புகிறார்கள். ஆனால் மிகுதியாக இருக்கின்ற இந்த 4 வருடங்களையும் பெரும்பாலும் ஒரு தனி நபராக மக்கள் உங்கள் மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கையை மாத்திரமே அடிப்படையாக வைத்துக்கொண்டு கடந்து செல்வது எந்த அளவுக்கு சாத்தியமானதாக இருக்கும்? எனவே அரசாங்கத்தில் இருக்கின்ற ஒரு சிலரை தவிர ஏனைய அனைவரது மீதும் மக்களுக்கு தற்போது இருக்கின்ற நிலையை விடவும் இன்னும் பல மடங்கு வலுவான நம்பிக்கை ஏற்பட வேண்டும். அத்தகைய நம்பிக்கையை ஒவ்வொருவரும் தனித்தனியே கட்டியெழுப்பும் வண்ணம் தங்களது செயற்பாடுகளை துரிதப்படுத்துவதுடன் அதனை மக்கள் மயப்படுத்துவதும் மிக முக்கியமான ஒன்றாகும். எதிர்வரும் காலங்களில் அத்தகைய செயற்பாடுகளை நாம் எதிர்பார்க்கலாம் என்பதே வாக்களித்த சகல மக்களினதும் பெரும் நம்பிக்கையாக இருக்கிறது. அந்த வகையில் நாட்டின் வளர்ச்சியையும் எதிர்கால நலனையும் தனது குறிக்கோளாக கொண்டு மிகவும் சிரத்தையோடும் அர்ப்பணிப்போடும் அயராது உழைக்கும் ஜனாதிபதி அவர்களே, உங்களுக்கு இனிமையான பிறந்த நாள் வாழ்த்துகள்.